ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு பொருள் சேர்க்காம இட்லிக்கு மாவு அரைச்சு அப்படின்னு. இட்லி எப்பவுமே என்ன கைவிட்டதே இல்ல. அதுல இட்லி சூப்பராவே வந்துச்சு. அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு தான் இப்ப சொல்ல போறேன். 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ இட்லி அரிசிக்கு 25 கிராம் வெந்தயம், 20 கொட்டமுத்து இதெல்லாம் சேர்த்திட்டு அரிசியை நல்லா கழுகிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் மிஷின்ல தான் கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்தேன். இந்த மாவை நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சு வச்சு இந்த மாவுல இட்லி ஊத்தி வச்சிடலாம். இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி பானையில தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இட்லி ஊத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு சட்னி ரெசிபியும் பார்த்தலாம். கருப்புளுந்து சட்னி தான் செய்ய போறேன். அதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த கப்புக்கு 1 கப் அளவுல கருப்புளுந்து எடுத்திருக்கேன். நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து அதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை. வெந்தயம் ரொம்ப கொஞ்சமா எடுத்துக்கணும். வறுத்து வச்சதை எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்திட்டு சட்னி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்தது அந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திட்டு சட்னியை கலந்து எடுத்தா கருப்புளுந்து சட்னி ரெடி. கூடவே பஞ்சு மாதிரி சாஃப்டான வெந்தய இட்லி